guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா yawning, அதாவது கொட்டாவி விடுவது. சரி, ஓகே. எந்த வயசுல இருந்து கொட்டாவி விடுவோம்னு உங்களுக்கு தெரியுமா? வெயிட், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். யார் இந்த வீடியோவை கொட்டாவி விடாம பார்க்குறீங்கன்னு பார்க்கலாமா? 11 வாரம் நம்ம கருக்குள்ள இருக்கும்போதே கொட்டாவி விட ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்ல யார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கு. மனுஷங்க மட்டும் தான் கொட்டாய் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை, பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே கொட்டாய் விடும். நம்ம யோசிப்போம் மீன்கள் கொட்டாய் விடுமான்னு, ஆனால் மீன்கள் கொட்டாய் விடாது. மற்ற மேட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி வாயை திறக்கும், ஆனால் அதை கொட்டாய் விடுறதுன்னு நினச்சிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம ஏன் கொட்டாய் விடுறோம்? நம்ம போர்டாவோ இல்லை டயர்டாவோ இருக்கும்போது நம்ம எப்பவும் சுவாசிக்கிற மாதிரி சுவாசிக்க மாட்டோம். அதனால நம்ம மூளைக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ நம்ம பிரெயின் ரொம்ப ஹீட் ஆகும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சூடாச்சுன்னா அந்த கூலர் பேட் எப்படி அதை கூலாக்குதோ, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு நம்ம வாய் வழியாக இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் மேலே போய் அது கூல் டவுன் பண்ணும். நம்ம 6 செகண்ட் யான் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் 30% வரைக்கும் அதிகமாகுமா. கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் அதிக நேரம் எடுத்துப்பாங்க யான் பண்ணுறதுக்கு. யார்னிங் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2 பேர் தலையில் வார்ம் பேக்கும் கூல் பேக்கும் வச்சுருக்காங்க. அப்போது கூல் பேக் வச்சவங்களுக்கு 9%, வார்ம் பேக் வச்சவங்களுக்கு 41% யான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், அடுத்தவங்க யான் பண்ணுறதை பார்த்தாலோ இல்லை அதை கேட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக யார்னிங் வரும். அது ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், யார்னிங்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் நார்மல் யார்னிங், நம்ம பொதுவாக டயர்டாக இருக்கும்போது யார்னிங் வர்றது. செகண்ட் டைப் கண்டஜியஸ் யார்னிங், ஒருத்தவங்கிட்ட இருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது. ஈவன் அனிமல்ஸ் கூட நடக்கும். இதுக்கு காரணம் ஹைப்போதலாமஸ். இது ஒரு பார்ட் ஆஃப் தி பிரெயின். இந்த கெமிலியன் எஃபெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது மிரர் நியூரான். இதனால இன்னொருத்தவங்களோட பிரெயினை நம்ம பிரெயின் இமிட்டேட் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சிரிச்சா நாமளும் அவங்கள பார்த்து சிரிப்போம். அது இன்டென்ஷனாக நடக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கிறது. இது ஹியூமன் இருந்து அனிமல்ஸ்க்கு பரவும், அனிமல்ஸ்லேருந்து ஹியூமனுக்கும் பரவும். தேர்ட் கொஸ்டின், பொதுவாகவே நம்ம கொட்டாய் விடும்போது நம்ம கண்ணில் தான் தண்ணி வரும். அது ஏன்? நம்ம கொட்டாய் விடும்போது நம்மளோட ஃபேஸ் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகி டியர் கிளான்ஸுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. அப்போ நம்ம டியர் கிளான்ஸ் ஸ்குவீஸ் ஆகி அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வருது. கொஸ்டின் நம்பர் 4, நம்ம யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கொட்டாய் விட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு கேட்காது. ஏன்னா நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது ஏர் ப்ரெஷர் காதுக்குள்ளே போகும் ஈஸ்ட் ஜாயின்ட் டியூப் வழியாக. அப்போது நம்மளோட ஏர் ட்ரம்ஸ் பெண்ட் ஆகும். ஈஸ்ட் ஜாயின்ட் டியூப் தொண்டைக்கும் காதுக்கும் கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா மிடில் இயரில் உள்ள ஏர் ப்ரெஷரும் அவுட்டர் இயரில் உள்ள ஏர் ப்ரெஷரும் ஈக்குவல் லெவலில் இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் நம்மளால் எதையும் கேட்க முடியாது. கொஸ்டின் நம்பர் 5, யார்னிங் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன்னா கிளாஸ் கவனிக்கும் போது யார்ன் பண்ணாமல் இருக்கிற கஷ்டம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிலர் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தண்ணி குடிப்போம் கிளாஸ் டைமில். அதை விட ஒரு பெஸ்ட் மெத்தட் டீப் ப்ரீத்திங். நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணி மவுத் வழியாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். செகண்ட் மெத்தட் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. அது ரொம்ப பெட்டராகவே ஹெல்ப் பண்ணும். ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்போது யார்னிங் வந்துச்சுன்னா கூல் கம்ப்ரஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் தலையில் வைக்கிறனால நம்மளோட பிரெயின் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஸோ அதிலேருந்து நம்ம ஈஸியாக வெளில வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்டிஸ்ட் தமிழ்.